உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 10 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பல பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துல வேலை செய்றவங்க, அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல அவங்க சொந்த விருப்பத்த பேசிட்டு இருக்கிற சில பேருக்காக தான் இந்த வீடியோவ நம்ம போடப் போறோம். அதாவது திமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு 10 சீட் ஒதுக்குனது இப்பதான் பிரச்சனை. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, என்னைக்கு தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துச்சோ, அன்னையிலிருந்தே பல பத்திரிகையாளர்கள் அதுக்கு எதிர்ப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தேமுதிகவுக்கு 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு அப்படின்றத பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எதனால ஒரு கட்சி மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா, அந்த சீட்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, தேமுதிகவிற்கு 8 முதல் 10 சீட்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போலிருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகத்துல பேசக்கூடிய அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல அவங்க சொந்த விருப்பத்தை பேசக்கூடிய சில நபர்களும், பத்திரிகையாளர்களும் பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு எதிராவே இந்த கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, 1/2% வாக்குகள் தான் இருக்கு, அவங்க எதுக்கு 8 சீட்ல இருந்து 10 சீட் தரீங்க, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்லாம் உங்க கூட காலங்காலமா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க அதிக சீட்டை கொடுக்காம இப்ப வந்த கட்சிக்கு அதிக சீட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு சிலரை தவிர. அதுக்கான காரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். திமுக கூட்டணியில தேமுதிக உள்ள வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பரவலான வாக்கு சதவீதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க 2011 அதிமுக கூட்டணியில இணைந்து போட்டியிட்டப்ப மொத்தம் 41 தொகுதிகள் வாங்கி அதுல 29 தொகுதிகள் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக உட்கார்ந்திருந்தாங்க. அதற்கு பிறகாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல தேர்தல்கள் தோல்வி தான் கொடுத்துச்சு. அதற்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம், உண்மையான காரணத்தை. அவங்க 2014 முதலாக பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில போனாங்க. அப்ப பாஜக கூட்டணியில போகும்போது தேமுதிகவுக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வாக்குகள் அதிகமாவே இருந்துச்சு. அந்த சிறுபான்மையர் வாக்குகள் தேமுதிக விட்டு அப்படியே விலகி சென்றது. நம்மளால கண்கூடா பார்க்க தெரிஞ்சது. அதே போல அதுக்கு பிறகாக பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் உங்களுக்கு தோல்விதான் அமைஞ்சது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 2016 மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி அவங்க திருமாவளவன், வைகோ மற்றும் கம்யூனிஸ்டுகள்லாம் ஃபார்ம் பண்ணப்பவே பாத்தீங்கன்னா அவங்க 4 பேர் மட்டும் தான் அதுல இருந்தாங்க. தேமுதிக திமுக கூட இல்ல தனித்து போட்டியிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே இருந்துச்சு. அந்த டைம்ல தமிழக மக்களுக்கு விருப்பத்துக்கு எதிராகவும் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எதிராகவும் அந்த அப்போதைய தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில போய் கூட்டணி சேர்ந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா அந்த தேர்தலிலேயே தேமுதிகவோட தொண்டர்கள் பாதி பேர் தேமுதிகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் தேமுதிக குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாங்க. அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, தொண்டர்கள் விரும்பாத கூட்டணி அமைச்சதுனால தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுகவுக்கு அவங்க வாக்குகளை போட்டதுனாலதான் தேமுதிக வாக்குகள் குறைஞ்சது. அந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா 2.5% வாக்குகள் தேமுதிக பெற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறை மிகவும் மோசமான நிலைமையில இருந்துச்சு. அவரால் பேசக்கூடிய நிலைமையில இருந்தாரு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில 4 MP சீட்டுகள் வாங்கி அவங்க போட்டிக்கிட்டாங்க. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஆச்சு. அப்ப தேமுதிகவும் அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதுக்கு பிறகாக பாத்தீங்கன்னா 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தான் தேமுதிகன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா சீட்டு எவ்வளவுன்றது பேச்சுவார்த்தை நடக்கும்போது பாத்தீங்கன்னா தேமுதிக திருப்தி இல்லாதனால அவங்க அந்த கூட்டணி வெளியேறிட்டாங்க. வெளியேறி பாத்தீங்கன்னா அமமுக கூட கூட்டணி வச்சாங்க. அந்த தேர்தல் முக்கியமான தேர்தலா இப்ப 1/2% எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுக்கு முக்கியமான தேர்தல் பாத்தீங்கன்னா 2021 தான். அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தேமுதிக அமமுக கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அதுல தேமுதிக 60 தொகுதியில தான் போட்டிட்டாங்க. ஆனா நீங்க ஊடகத்துல பேசுற பலரும் என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கு பாதி போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை மக்கள் இடத்துல பதிய வைக்கிறாங்க. ஆனா தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகள் பாத்தீங்கன்னா 60 தொகுதிகள் தான். 60 தொகுதிகள்ல அவங்க 1/2% வாக்குகள் வாங்கினாங்க. அதாவது மீதி இருக்கிற 174 தொகுதியில போட்டியிட்ட அமமுக 1% வாக்குகள் வாங்கினாங்க. 60 தொகுதியில போட்டியிட்ட தேமுதிக 1/2% வாக்குகள் வாங்கினாங்க. அந்த தேர்தலில் அவங்க வாக்குகள் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக தொண்டர்கள் யாருமே அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம அமமுக தொண்டர்களும் அமமுக மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவுக்கு விலை போனதுனால பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கல. அதான் அந்த கூட்டணி மிகவும் சொற்ப வாக்குகளை பெற்றாங்க. அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா தேமுதிக 1/2% தான் கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான காரணம். தேமுதிக தொண்டர்களே திமுகவுக்கு, அதாவது அதிமுக நம்மள கூட்டணியில போதிய மரியாதை தரல அப்படின்ற காரணத்தினால தேமுதிக தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுக தோற்கடிச்சே ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால திமுக வாக்களிச்சாங்க. அதனால தேர்தல் பாத்தீங்கன்னா தேமுதிக குறைந்த வாக்கு சதவீதம் 1/2% வாங்கினாங்க. இதுதான் முக்கியமான உண்மையான காரணம். ஆனா அதெல்லாம் வசதியா இந்த ஊடகவியலாளர்கள் மறைச்சிட்டு தேமுதிகவுக்கு 1/2% சொல்லி பேசுறாங்க. இப்ப ஒரு ட்ரெண்டாவே போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளுக்கு சப்போர்ட்டா பேசினா நம்ம ஒரு நல்ல ஊடகவியலாளர், நம்ம ஒரு நல்ல பத்திரிகையாளர், நம்ம ஒரு நல்ல அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவா பேசுறதை விட தேமுதிக மீதான காழ்ப்புணர்ச்சி வெளியில காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2024 தேமுதிக அதிமுக கூட்டணியில போனாங்க. அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வாக்குகள் பெற்றிருந்தாங்க.
அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து 2.7% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த தேர்தல்ல ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாம ஒரு கூட்டணின்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக தேமுதிக கூட்டணி தான். அதிமுகவோட உண்மையான வாக்குகள் மற்றும் தேமுதிகவோட உண்மையான வாக்குகள் வச்சு அந்த கூட்டணிக்கான வாக்குகள் கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா தேமுதிக கிட்டத்தட்ட 2.25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா அதையும் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் வசதியா மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு அப்படி என்னதான் உங்களுக்கு தேமுதிக மேல காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. அந்த டேட்டாஸை வந்து மக்களிடத்துல பதிய வைக்கிறாங்க. இந்த கட்சிக்கு 6% வாக்குகள் தான், அவங்களுக்கு எதுக்கு 10 சீட் அப்படின்ற மாதிரி பதிய வைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது தாவேகா மற்றும் என்டிஏ கூட்டணியை இணைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டியது அவங்களோட நோக்கம். அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தேமுதிக இந்த பக்கம் வந்து 10 சீட் வாங்கினதை. ஸோ அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வசதியான வார்த்தைகளை போட்டு அரசியல் வாக்கு கட்சி அப்படின்ற மாதிரி கொள்கை இல்லாத கட்சின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விட அரித்மெட்டிக்கல் தான் ரொம்பவே முக்கியம். எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்றதுதான் முக்கியம். கொள்கையை வச்சு தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஸோ தேர்தலில் வெற்றி பெறணும்னா கட்சியோட வாக்கு சதவீதம் தான் முக்கியம். ஸோ அதை பொறுத்து வந்து ஒரு கூட்டணி வந்து முடிவாகும், எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுன்றது முடிவாகும். ஸோ திமுக தலைமையை பார்த்தீங்கன்னா தேமுதிக கடந்த தேர்தலில் வாங்க 2.7% வாக்குகளை மனசுல வச்சுதான் தேமுதிகவுக்கு 10+1 சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து உளவுத்துறை கையில வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த கட்சி எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்றது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து கடலூர்ல நடத்துற மாநாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வாக்குகள் உள்ள நாம் தமிழர் கட்சி மாநாட்டை விட அதிக கூட்டம் வந்து அந்த கட்சிக்கு கூடிச்சு. அப்ப வந்து 8% விட தேமுதிக அதிகமா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் அது டேட்டா படி பாத்தீங்கன்னா அந்த 8% அதிகமா இப்போதைக்கு தேமுதிக கிடையாதுன்றது ஒரு உண்மை. ஆனா அரசியல் வாக்குகள் தேமுதிக இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வந்திருக்க அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பொய்யான தகவல் தான். தேமுதிகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலாவே இருக்கு. அதனாலதான் திமுக தலைவர் வந்து தேமுதிகவிற்கு 10+1 ஒதுக்கியிருக்காங்க. நம்ம பொதுவா வந்து பத்திரிகையாளர் பேசுறதை விட நம்ம வந்து நேம் சொல்லியே வந்து சொல்லலாம். பத்திரிகையாளர் மணி அவரோட வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் வந்து சென்னையில ஒரு ஊடகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவரே ஒரு 4 பேரை செட் பண்ணிக்கிட்டு கேமரா தூக்கிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு. அவர் எந்த ஊடக விவாதங்களையும் வந்து கூப்பிட மாட்டாங்க, எந்த விவாதங்களையும் அவர் பேச சொல்ல மாட்டாங்க. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவராவே ஒரு கேமரா வச்சுட்டு 4 பசங்களை கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த நிலைமையில இருந்த மணி தான் ஒரு காலத்துல திமுகவுக்கு ஆதரவா தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசக்கூடிய இடத்துல மணி அவர்கள் இருந்தாரு. நம்மளுக்கு அந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒருவேளை வந்து திமுக ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி மணிக்கு செய்யாம விட்டாங்களான்னு தெரியல. இப்போ வந்து திமுக மீதும் அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியோட இருக்காரு. அவரோட முக்கிய அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிளஸ் என்டிஏ கூட்டணி இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. அது நடக்காதனால வந்து அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசிட்டு இருக்காரு. அவருக்கு தேமுதிக மீதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்லுவாரு, 6% வாக்குகள்னு சொல்றாரு. அந்த காழ்ப்புணர்ச்சி இப்போ வந்து தீர்த்துக்கிறாரு அவரு. அவர்கிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது. ஏதோ தொலைக்காட்சியில வர ஒரு டேட்டா வச்சு பேசுவாரு. நாளுக்கு நாள் ஏசி ரூம்ல உட்காந்து பேசக்கூடிய ஆள் தான் வந்து பத்திரிகையாளர் மணி பாத்தீங்கன்னா. அவர் ஃபீல்ட்ல ஒரு கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கு, பலவீனம் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அவர்லாம் வந்து மக்கள் இடத்துல தவறான கருத்துக்களை பதிய வச்சு அதையும் வந்து மக்கள் நம்ப வச்சு இது மாதிரி தவறான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லட்சுமி சுப்பிரமணியன் அவங்களோட வரலாறு பாத்தீங்கன்னா அவங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர். அதாவது பாஜக எதிர்ப்பா யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேமுதிக பாஜக ஆதரவா இருந்த கட்சி இப்ப திடீர்னு திமுக கூட்டணி வந்தது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாளைக்கு இந்த கட்சி எப்ப வேணாலும் பாஜக கூட போகுன்ற மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து பதிய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபீல்டு ஒர்க்னா என்னன்னு தெரியாது, ஃபீல்டுல ஒரு கட்சி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊடகவியலாளராக பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் வந்து நம்ம வந்து தாழ்த்தி பேசக்கூடாது, உண்மையான நிலவரம் என்ன இருக்கோ அதான் பேசணும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுறாங்க மக்கள் இடத்துல தவறான கருத்துக்களை பரவி அதை உண்மையாவே வந்து நம்ப வச்சிடுறாங்க. ஸோ இதே மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து ஊடகம் தான் வந்து ஒரு 3வது தூண். நீங்க ஊடகத்துல உட்காந்துட்டு ஒரு தவறான விஷயங்களை மக்கள் இடத்துல பதிய வைக்கும் போது நீங்க அதுக்கான தர்மத்தை மீறி செய்யற செயலா தான் இதெல்லாம் இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தானம் மாரி வந்து பாத்தீங்கன்னா பல ஊடகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் காமெடி பண்ண ஏதாவது ஒரு காமெடி ஷோல போயிட்டு காமெடி பண்ணலாம், இல்ல வேற எங்கேயாவது வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஷோல வந்து உட்காந்துட்டு அவர் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர். அதாவது வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக அவங்க தரப்பு பத்திரிகையாளர்கள் அனுப்புவாங்க, அதே மாதிரி அதிமுக அவங்க தரப்பு பத்திரிகையாளர்களை பொதுவான பேர்ல வந்து அனுப்புவாங்க. அதாவது திமுக ஆதரவாளராக அவங்க வரமாட்டாங்க, பட் திமுகவோட ஆதரவு நிலைப்பாடு தான் அவங்க எடுப்பாங்க. அதே போல அதிமுக ஆதரவு நிலைப்பாட சில பேர் எடுப்பாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மாதிரி பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் அதிமுக ஆதரவு, அதாவது எடப்பாடியை புகழ்ந்து பேசவும் திமுக கூட்டணியை இகழ்ந்து பேசவும் அனுப்பப்பட்ட ஆள் தான் பாத்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரன். அவர் வந்து அப்படியே காமெடியா வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாரு, இந்த கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, இவங்களுக்கு எதுக்கு 10 சீட்டுன்னு. ஒரு உளவுத்துறை கையில வச்சிருக்கிற முதல்வருக்கு தெரியாதா எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு தரணும்னு? ஒரு 10 சீட்டை கொடுக்குறாங்கன்னா சும்மா தூக்கி கொடுத்துறாங்களா ஒரு 10 சீட்டை? இந்த ஒரு பொது அறிவு கூட பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் விமர்சகருக்கும் இல்லாம நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு தவறான விஷயங்களை மக்கள் இடத்துல பதிய வைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு ஊடகமா
ஒரு பத்திரிகையாளர்களா நீங்க என்ன பண்ணணும்னா தவறான விஷயத்தை பரப்பாம எது உண்மையோ அதை பேசுங்க. அதே போல நெல்சன் அவங்க கூட இன்னொரு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, நியூஸ் தமிழ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தாவைக்கு ஆதரவர். ஆக்சுவலா அந்த அக்கா பாத்தீங்கன்னா தாவைக்கு ஆதரவாளர். அவங்க தாவைக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. நெல்சன் ஓரளவுக்கு வந்து பயஸ்டா பேச மாட்டாரு, நேர்மையா தான் பேசுவார். பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுக்கு 8 சீட்டு, தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதற்கு என்ன காரணம் நமக்கு தெரியல. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் தெரியல. தெரிஞ்சா அவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரு. ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து ஊடகத்துல வந்து பத்திரிகையாளர்ன்ற பேர்ல சுத்திட்டு இருக்கிற சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மக்கள் இடத்துல தேர்தல் நேரத்துல உண்மையான விஷயங்களை சொல்லுங்க. அப்பதான் வந்து உண்மையா வந்து மக்கள் வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சிந்திச்சு வாக்களிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான். தேமுதிக மேல தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் மணி, லட்சுமி சுப்பிரமணியன் மற்றும் கோட்டீஸ்வரன், சவுக்கு சங்கர் ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் அப்படிதான் போட்டுட்டு இருப்பாரு. டிஃபெண்டர் காருக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் போஸ்ட் போட்டாரு. இந்த தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததுனால 300 கோடி பணமும் ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கார் ரிஜிஸ்டர் பண்ண கார், அதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. சவுக்கு சங்கர் போல இந்த கட்சி தேமுதிக வந்து வந்து ஒரு கேப்டன் சம்பாரிச்சு அந்த கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி அது. சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா எங்கேயோ காசை வாங்கிட்டு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பேசுவாரு. அதனால வந்து நீங்க ஆளை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்க. அவரு இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு. சோ அதுவே அவருக்கு நல்லது. அதே போல தவறான கருத்துக்களை மக்கள் இடத்துல பரப்பாம உண்மையை எடுத்து சொல்லுங்க. அப்பதான் வந்து மக்கள் வந்து நல்ல கட்சிக்கு அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வாக்களிப்பாங்க. நன்றி.